ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை vlog. ஒரு வழியாக 1 வீக் ஸ்ட்ரகிள் நைட் டியூட்டி முடிஞ்சு இந்த வீக் வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சு டிஃபன் லன்ச்லாம் ரெடி பண்ணி ரிலாக்ஸ்டாக மோனாவை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுவேன். இந்த ஷிஃப்ட்டில் வந்து எனக்கு என்ன கஷ்டம்னா ஈவினிங் டியூட்டி முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரும்போதே மணி 8 o'clock ஆகிடுங்க. ஸோ நான் அவள் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங் வந்து எனக்கு கம்மியாயிடும். அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மார்னிங் உள்ள வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு பிரண்டை துவையல் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக பிரண்டை வந்து எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஸோ நான் அதில் துவையல் அரைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிரண்டையை ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன். பிரண்டையினால் வந்து கையில் அரிப்பு ஏற்படும் அதை க்ளீன் பண்ணும்போது. அது அந்த மாதிரி அரிப்பு வராமல் இருக்கிறதுக்கு கையில் வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் நான் அதில் உள்ள நார் மாதிரி வருங்க அதை உரித்து எடுத்துட்டு அதுக்கு வந்து நான் சிம்பிளாக தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு உளுந்து, வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை, முக்கியமாக புளி போடணுங்க. புளி சேர்க்காமல் நீங்கள் பிரண்டை வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்டையெல்லாம் வந்து ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் சிம்பிளாக தான் ரெடி பண்ணேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுந்து, வத்தல், பூண்டு, கருவேப்பிலை, புளி, பிரண்டை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. அந்த பிரண்டை சுருங்கி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். நீங்கள் ஒரு வேளை ஒழுங்காக வதக்கலை அப்படின்னா அதனாலையும் வந்து உங்களுக்கு தொண்டையில் அரிப்பு வந்துடும். அதனால நல்லா வதக்கணும். பிரண்டையில் வந்து நிறைய கால்சியம் பெனிஃபிட் இருக்குங்க. நல்ல எலும்பை வலுவாக்கக்கூடிய கீரை வந்து பிரண்டை. இதை அரைச்சி சாதம், இட்லி, தோசை அதிலலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. சித்த மருத்துவத்தில் வந்து இதை வந்து வஞ்சரவள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்தில் இதை வஜ்ரவள்ளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு உடல் சுறுசுறுப்பு, ஞாபக சக்தி, மூளை நரம்பில் உள்ள அந்த நோய்க்கு, அஜீரண கோளாறுக்கு, மூல நோய், சில பேருக்கு பிளட்டு மோஷனில் வந்து பிளட்டு கலந்து போகும் இல்லையா, அந்த மாதிரியான மூல நோயால் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட்டுங்க. பிரண்டை துவையல் மட்டும் இல்லைங்க, பிரண்டையில் வந்து பொடியாக கூட நம்ம அரைச்சி அதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாள் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ட்ரை ஃபார்ம்லேயும் இதை நம்ம வச்சுக்கலாம். நம்ம தோசை இதில் வந்து தோசை ஊற்றுறோம் அப்படின்னா மேலே வந்து பொடி மாதிரி இதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இது வந்து. இந்த வயசானவங்களுக்கெல்லாம் இந்த கால் வலி, முட்டு வலி வந்திருக்கு அப்படின்னா இது ஒரு வீக்லி ட்வைஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சு சாப்பிடலாம். பிரண்டையை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஓகே சைட் பை சைடு வந்து ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. நான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணதும் நீங்கள் நினச்சிருப்பீங்க நிறைய மீந்து போன குழம்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுதான் என்கிட்ட இருக்காது. நான் ஃப்ரிட்ஜில் வந்து மேக்ஸிமம் என்னோடது வந்து மாவு, பால், வெஜிடபிள்ஸ் இதுக்காக மட்டும்தான் நான் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுறேன். இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பட்டர் நான் வீட்டிலேயே ஓனாக நான் பட்டர் கீலாம் நான் ரெடி பண்ணுறேன். பாலில் படிக்கிற அந்த ஆடையெல்லாம் எடுத்து நான் சேர்த்து வச்சு பட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பட்டர்லேருந்து கீ ரெடி பண்ணிடுறேன் வீட்டிலையே. இதனால் நமக்கு பியூரான கீ, பட்டர் இதெல்லாம் கிடைக்குதா. குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து பியூராக கொடுக்கும்போது ஒரு ஹாப்பினஸ். இப்போல்லாம் ஒரு 30 இயர்ஸ் க்ராஸ் பண்ண நிறைய விமென்ஸ் கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாலே அவங்க ஃபேஸ் பண்ணுற ஹெல்த் இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தா டயர்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுறேன், எந்த வேலையுமே செய்ய முடியல, செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. சில பேரை வந்து பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஒரு வெளிரி போயிருப்பாங்க. வேலை செய்யும் போதும் சரி, சில பேர் சும்மா இருக்கும்போது கூட வந்து ரொம்ப படபடன்னு வருது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, உட்காந்துட்டு எந்திக்கும் போது தலை சுற்றுற மாதிரி இருக்குது, படுத்துட்டு எந்திக்கும் போது தலை சுற்றுற மாதிரி இருக்குது, சில பேருக்கு வந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஒரு படி மேலே ஏறி இறங்கும்போது மூச்சு வாங்குது
அப்படின்னு சொல்லுவாங்க. முடி உதிரும். நிறைய பேருக்கு முடி உதிரும். அபோவ் 30 இயர்ஸ்க்கு மேலே நிறைய ஹார்மோனல் சேஞ்சு ஸ்ட்ரெஸ்னால முடி உதிருது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணை சுற்றி வந்து கருவளை மாதிரி இருக்கும். என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனால் அவங்க சிம்பிளாக இதில் எந்த இஷ்யூஸுன்னு நீங்கள் போனாலுமே டாக்டர் கிட்ட போனால் ஃபஸ்ட்டு ஹெச்பி பாருங்கள், உங்களுக்கு ஹெச்பி எவ்வளோ இருக்குது, ஹெச்பி செக் பண்ணிங்களா அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்பாங்க. சரின்னு ஹெச்பி செக் பண்ணால் கம்மியாக ரொம்ப லோவாக இருக்கும். நார்மலாக வந்து ஒரு 12 to 15 கிராம்ஸ் தான் இருக்கணும். அதை விட கம்மியாக இருக்கும். ஒரு 10, 11 அப்படி இருந்தால் கூட ஓகே. 8 கூட மாட்ரேட், இந்த மாதிரி மாட்ரேட், மைல்டுன்னு பிரிச்சிடலாம். பிலோ 6 இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ரொம்ப சிவியர் டேஞ்சர். இந்த மாதிரி பர்சன்ஸுக்கெலாம் ஈஸியாக நோய் தொற்று ஏற்படும். அவங்களோட இம்யூனிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு நார்மலாக இருமலாக இருக்கட்டும், ஒரு ஃபீவராக இருக்கட்டும், அடிக்கடி அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலேருந்து எப்படி நம்மளை பார்த்துக்கிறது? ஒரு உமனாக நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட குழந்தைங்கள வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம அதில் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட்டு. சரி, இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ரொம்ப ஈஸிங்க. எல்லார் வீட்லேயும் முருங்கைக்கீரை இருக்குது. முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். டேட்ஸ் எடுத்துக்கலாம், மாதுளம்பழம் எடுத்துக்கலாம், அத்திப்பழம் எடுத்துக்கலாம், பீட்ரூட்டு, வீட்டிலே வந்து முளைக்கட்டி பயிறு, நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, பூசணி விதை, சூரியகாந்தி விதை, இந்த நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ்க்குனே வந்து தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரியே இருக்குது. அதிலே எல்லாமே வந்துடுது. ஒரே பாக்ஸ்லேயே எல்லாமே இருக்குது. அது மாதிரி ஒன்று வாங்கிச்சுன்னா டெய்லியும் 1 or 2 டீஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். கேரட்டு, தேனில் ஊற வச்ச மாதிரி நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வருது. அது மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதை சாப்பிட்டாலே போதுங்க. அதை சாப்பிட்டா போதுமா? இல்லைங்க. அதோடு சேர்த்து விட்டமின் சி கண்டென்ட் ஏதாவது ஒன்று வந்து நம்ம எடுத்துக்கணும். என்ன விட்டமின் சி கண்டென்ட் என்னது? ஒன்றும் இல்லைங்க. நெல்லிக்காய், லெமன் ஜூஸ், ஏதாவது ஒரு லெமன் கண்டென்ட்டு, ஆரஞ்ச் ஃப்ரூட்ஸ், இது மாதிரி எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அயன் ரிச் ஃபுட் எடுத்துக்கும்போது அதோடு சேர்த்து இந்த விட்டமின் சி கண்டென்ட் உள்ள இந்த நெல்லிக்காவோ, லெமன் ஜூஸோ, ஆரஞ்ச் ஜூஸோ எடுத்துக்கும்போது அந்த அயனோட அப்சார்ப்ஷன் வந்து நம்ம குடலில் வந்து நல்லா இருக்கும். இது மட்டும்தானா? வெஜ் மட்டும்தானா? நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஆட்டு ஈரல், சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. கடையில் போய் ஒரு 80 ருபீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வாங்கி நம்ம நான்வெஜ் சமைக்கிற மாதிரியே வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, இந்த சுவரொட்டியை போட்டு மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிடலாம். இது நல்ல ஒரு அயன் ரிச் கண்டென்ட்டு. இதோடு சேர்த்து நமக்கு விட்டமின் டியும் தேவை. விட்டமின் டிக்கு என்னங்க பண்ணலாம்? ஏர்லி மார்னிங் ஒன்றும் இல்லை, வாக்கிங் போகிறது வந்து கஷ்டம்தான். ஏர்லி மார்னிங் இந்த ஒரு 6 o'clock அந்த டைமில் வந்து நம்ம அந்த சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல படுறது வந்து ரொம்ப நல்லது. ஏர்லி மார்னிங் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம். ஸோ அயன் டெஃபிஷியன்சினால் அனீமியா வருது அப்படின்னா அது கூடவே நமக்கு விட்டமின் சியும் தேவை, விட்டமின் டியும் தேவை. இதுவும் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த அனீமியாவை வந்து கரெக்ட் பண்ண முடியும். சரி, இது எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் வந்து எனக்கு இன்னும் இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த மூச்சு வாங்குறது, தலை சுற்றுறது, டயர்டாக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து கவனக்குறைவாக எடுத்துக்காமல் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அனீமியான்றது வந்து நம்ம நார்மலாக வந்து ரத்த சோகை, இது வந்து அயன் கம்மியாக இருக்கிறதுனால இருக்குது, நம்ம நல்லா சாப்பிட்டா க்யூர் பண்ணிடலாம் அப்படின்றது போக சிவியர் ஸ்டேஜுக்கு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி தான் ஆகணும். இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இன்ஜெக்ஷன் போட்டு இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்ன பட்சத்தில் தான் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் போவாங்க. ஸோ யாரும் வந்து கவனக்குறைவாக இருக்காதீங்க. விமனோட ஹெல்த்து தான் அந்த ஃபேமிலியோட வளர்ச்சியே. ஸோ விமன் வந்து உங்களோட ஹெல்த்தில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருங்க.
ஓகே. இதெல்லாம் நான் சொல்லிட்டே வந்து நான் பிரண்ட துவையல் ரெடி பண்ணிட்டேன். என்னோடய ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணி எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கங்க, இவ்வளோ தான் என் ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஒரு முட்டை கூட நான் வாங்கி அதை நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். அப்பப்போ வாங்குற இத வந்து நாங்கள் அப்பப்போ காலி பண்ணிடுவோம். என்னடா ஒரே மஞ்ச பையா இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. நான் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இந்த மாரி மஞ்ச பையில போட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் நெறைய நாள் வரா மாதிரி இருக்கு. 1 வீக் கிட்ட எனக்கு வந்து ஒரு தடவ நான் வெஜிடபிள் வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டேன். எனக்கு 1 வீக் கிட்ட இது வருது. அந்த பாக்ஸஸ்லலாம் வந்து நானு கருவேப்பில, கொத்தமல்லி, பச்சை மொளகா, புதினா இந்த மாதிரி போட்டு ஒரு பேப்பர் போட்டு, ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அத நான் கவர் பண்ணி வச்சுட்டேன்னா, எனக்கு 1 வீக் வரைக்கும் இது இருக்குங்க. ஸோ நீங்களும் அதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விளாக்ல வந்து நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன். முக்கியமா வந்து பெண்களோட ஹெல்த் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இதில இருக்கு. என்னோட விளாக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.